சம் வந்து பார்க்க போறோம். evolute show that the evolute of the cycloid x is equal to a into theta minus sin theta, y is equal to a into 1 minus cos theta. This is another வந்து cycloid. சரியா? அவங்க ஒரு cycloid கண்டுபிடிச்சிருக்காங்க. evolute ஓட cycloid கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு cycloid கொடுத்துட்டாங்க. இன்னொரு cycloid வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ given என்ன கொடுத்திருக்காங்களோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ x is equal to a into theta minus sin theta, y is equal to a into 1 minus cos theta. இதுல இருந்து நீங்க இன்னொரு cycloid கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நம்ம சென்டர் ஆஃப் பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி நீங்க இன்னொரு cycloid ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். கேபிட்டல் X is equal to என்னது ஸ்மால் x minus 1 plus y1 square y1 divided by y2. அதே மாதிரி y கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது y plus 1 plus y1 square divided by y2. அப்ப உங்களுக்கு யார் தேவை y1 and y2. what the y1 and y2 என்னது dy by dx அப்படிங்கிறது தான் y1. அடுத்து வந்து y2 அப்படிங்கிறது என்னது dy by dx. இதெல்லாம் நம்ம இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். பட் நமக்கு இந்த போர்ஷன் வந்து எதுல இருக்குன்னா in terms of x ல இல்ல theta வை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா இத டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு theta பண்றீங்க. அப்ப dx by dt பண்ணா a as a constant term, theta பண்ணா 1 minus அடுத்து cos theta பண்ணா sin theta பண்ணா cos theta. ஓகேவா? அடுத்து அதே மாதிரி dy by வந்து d theta பண்ணுங்க. a as a constant term 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிடும். இங்க மைனஸ் இருக்கு sin theta. cos theta பண்ணா மைனஸ் மைனஸ் இருக்கிறதுனால ஓகே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் இப்போ நமக்கு dy by dx ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அப்ப dy by d theta divided by dx by d theta is equal to a into 1 minus cos theta divided by a into sin theta. so a கட் ஆயிடுச்சுனா 1 minus cos theta a வந்து sin theta divided by இங்க இருக்கு a into 1 minus cos theta. so a கட் பண்ணிடுங்க. so sin theta இத வந்து 1 minus cos theta நம்ம எப்படி எழுதலாம் 2a sin சூப்பர் 2 sin theta divided by 2 ஓகேவா? அப்போ இந்த sin theta நீங்க என்னவா எழுதலாம் இந்த sin theta எப்படி எழுதலாம் அந்த theta divided by 2 ஃபார்ம் என்ன ஃபார்முலா இருக்குல 2 sin theta divided by 2 into cos theta divided by 2 அப்படி சொல்லி இந்த ஃபார்மட்ல எழுதலாம். அப்போ 2 sin square வந்து theta divided by 2. சோ அப்ப இந்த theta sin theta divided by 2 இதுல ஒரு ஆள் காலியாகும். இந்த 2 காலியாகும். அப்ப cos theta divided by 2 divided by sin theta divided by 2 cot theta divided by 2. அடுத்து நீங்க என்ன ஃபைண்ட் பண்ணது y2 d square by dx square நீங்க என்ன பண்ணுவீங்க d by dx into இந்த dy by dx ஓகேவா dy by dx into dx by d theta. சோ அப்ப d theta by dx சூப்பர். அப்ப d by dx into cos வந்து theta divided by 2. சோ cot எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் மைனஸ் cosecant. இந்த இடத்துல என்ன இருக்கு d theta divided by dx க்கு இதுக்கு ரெசிப்ரோக்கலா போடலாமா? சோ ரெசிப்ரோக்கலா போட்டீங்கன்னா என்ன வரும் 1 by 1 minus இது cos theta. ரைட்டா? சோ this equal to இத டிஃபரன்ஷியேட் பண்ணது a into 1 minus சூப்பர் a into 1 minus இது cos theta. ரைட்? அடுத்து வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க cot theta divided by 2 பண்ணா என்னது minus cosecant square theta divided by 2. ஓகேவா? அதுக்கு இங்க வந்து என்ன இருக்குதோ அத அப்படியே எழுதிக்கோங்க a into 1 minus cos theta. இத அப்படியே சிம்பிளிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரியா? அப்ப இத சிம்பிளிஃபை பண்ணா இந்த cosecant square theta வை நீங்க என்னமா மாத்தலாம் 1 by minus 1 by sin square theta divided by 2 அப்படி சொல்லி போடலாமா? இவங்கள நீங்க என்னவா மாத்தலாம் இத 2a sin square 1 minus cos theta இப்போதான் பார்த்தோம் 2 sin square theta. அப்ப ஏற்கனவே இங்க 2 ஏற்கனவே இங்க sin square இருக்கு. இந்த sin square சேரும்போது என்ன ஆகும் sin power 4 theta divided by 2 ஆயிடுமாப்பா. ரைட்டா? அப்ப இது அப்படியே மேல போச்சுனா என்ன எழுதிக்கலாம் நீங்க equal to minus 1 cosecant 4 theta divided by 2 whole divided by 2. ஓகேவா? stop theta ஓட cos theta divided by 2 பண்ணும்போது ஒரு 1 by 2 வரும். அத நம்ம யூஸ் பண்றோம். அந்த 2 ஐயும் இங்க சேர்த்துக்கோங்க. அப்ப இங்க ஏற்கனவே 2 இருக்கு. இந்த 2 சேர்ந்து 4 ஆயிடும். அப்ப cosecant 4 வந்து theta divided by 2 divided by 4. ஓகேவா? அப்ப y1 y2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? இப்போ உங்களுக்கு போய் இந்த ஃபார்முலால போடலாமா? ஓகே a இருந்துச்சு இந்த a வை சேர்த்துறோம். அப்ப 4a அப்போ cosecant 4 theta divided by 2 divided by 4a இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட்
1 plus what is the y1 cot right so cot square theta divided by 2 right next stop cot 3b cot theta divided by 2 okay va so at the whole divided what is the y2 the value minus cosecant 4 theta divided by 2 okay va so a va 4a va divided by 4a சரி முதல்ல நம்ம இங்க சிம்பிளிஃபை பண்ணுவோம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இவங்கள சேர்த்துவோம் ஓகேவா சோ அதனால இத மட்டும் நான் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போறேன் அப்ப சிம்பிளிஃபை பண்ணனா 1 பிளஸ் இந்த மைனஸ் சேர்த்து பிளஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா அப்ப 1 பிளஸ் cos square theta divided by 2 பண்ணனா என்ன வரும் 1 plus cos square identity formula 1 plus cos square theta divided by 2 equal to cosecant square theta divided by 2 cosecant square theta divided by 2 into cot theta divided by 2 இருக்கா ஓகேவா அது divided by cosecant 4 theta divided by 2 இந்த 4 வந்து இங்க மேல வச்சுக்கோங்க ரைட்டா டிவைடர்ல இருக்கறதால இப்போ இந்த cosecant square கேன்சல் ஆகும் இங்க 4 கேன்சல் ஆகும் இங்க ஒரு 2 தான் பேலன்ஸ் ரைட்டா அதுக்கு அப்புறம் இந்த cot theta divided by 2 நீங்க என்ன எழுதலாம் cos theta divided by 2 divided by sin theta divided by 2 கேன்சல் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த cosecant square theta divided by 2 அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா ஃபார்முலா அப்படி பண்ணீங்கன்னா 1 by sin square theta divided by 2 வரும் இவங்க அப்படியே மேல கொண்டு போறீங்க அப்படினா into sin square theta divided by 2 ஓகேவா சோ அப்ப என்ன ஆயிடும் இங்க இருக்க sin theta இங்க இருக்க ஒருத்தவங்க வேல்யூ ஆயிடும் அப்ப இந்த பேலன்ஸ் உங்களுக்கு யார் கிடைப்பானா cos theta divided by 2 into sin theta divided by 2 ஓகேவா இங்க ஆல்ரெடி ஒரு 4a இருக்குப்பா அந்த 4a வை இப்ப எல்லா இடத்துலயும் போட்டுக்கோங்க அப்ப இங்கேயும் 4a வரும் ரைட்டா இந்த 4a ல 2a வை வச்சுக்கோங்க இங்க 2 மட்டும் வளைச்சுக்கோங்க 4 2 into 2 வளைங்க அப்ப 2 வந்து cos theta divided by 2 into sin வந்து theta divided by 2 வரும் சோ இத வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தெரியுமா sin theta வை எப்படி பிரிச்சோம் 2 sin theta divided by 2 into cos theta divided by 2 பிரிச்சோமா அப்ப இத 2a டாட் இதை நீங்க என்ன போடலாம் sin theta அப்படி போடலாமா இதுல இதுக்கு மட்டும் ஃபார்முலா இருக்குல என்ன அப்படி ஃபார்முலா அதை யூஸ் பண்ணி அப்ப 2a sin theta கிடைச்சிச்சு அப்ப இது 2a sin theta னே இவங்கள சிம்பிளிஃபை பண்ணனால எனக்கு கிடைச்சிச்சு அவங்களுக்கு வந்து நம்ம போட போறேன் அப்ப x a theta minus sin theta உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க அப்ப a theta minus a sin theta இருக்கும் இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு அப்ப பிளஸ் இங்க ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணி கிடைச்சதா என்னது 2a sin theta அத நான் போட்டேன் அப்ப 2a ல ஒரு a போடுச்சு அப்படினா இங்க a theta மைனஸ் மைனஸ் அதாவது பிளஸ் அதனால பிளஸ் a sin theta சரி அப்படியே வந்து நான் a வை வெளிய எடுத்தா theta plus sin theta சரியா சோ இதுதான் எனக்கு ஒன் ஆஃப் தி சைக்கிள் x கண்டுபிடிச்சு ஓகேவா நெக்ஸ்ட் இதே மாதிரி y ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் y is equal to what is the y y is equal to என்னது a into 1 minus cos theta plus அதே மாதிரி 1 plus what is the y1 square cos square theta divided by 2 divided by what is the y2 minus cosecant square theta divided by 4 theta divided by 2 divided by 4a so அதே மாதிரி இது ஃபுல்லா வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க this equal to இத மட்டும் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணா 1 plus cos square theta equal to cosecant square theta divided by 2 the whole divided up minus cosecant 4 theta divided by 2 இந்த 4a மேல வருது this equal to இந்த ஸ்கொயர் வந்து காலி ஆயிடுச்சுனா இங்க அதே மாதிரி ஸ்கொயர் இருக்கு அப்ப நம்ம a cosecant square 1 by sin square theta divided by 2 நம்ம மாத்திக்கலாம் அப்ப இங்க என்ன கிடைக்குது அப்படினா 4a இருக்கு இங்க divided by minus இந்த மைனஸ் தூக்கி மேல போட்டுக்கோங்க இங்க 1 by வந்து sin square theta divided by 2 மாத்தோம் அது மேல வந்துச்சுனா minus 4a sin square theta divided by 2 ஓகேவா சோ மைனஸ் வந்து 4a sin square theta divided by 2 அப்படினு சொல்லி கிடைக்குது ஸ்டார்ட் பண்ணுங்க அப்புறம் அப்படினா இந்த minus 4a sin square theta divided by 2 இருக்கா இத நம்ம என்ன பண்றோம் அதே மாதிரி minus 2 into 2a into 2 4 into 2 into 2 தெரியுங்க அப்ப 2 sin square வந்து theta divided by 2 அப்படினு செட் பண்ணுங்க this equal to minus வந்து 2a இந்த 2 sin square theta divided by 2 1 minus வந்து cos theta divided by 2 அப்படினு வச்சுக்கோங்க அப்ப 1 minus cos theta divided by 2 னா 2 sin square theta divided by 2 மாத்தோம்ல அது மாதிரி மாத்தறீங்க ஏன் அப்படிலாம் நான் மாத்தணும் அப்படினா எனக்கு ஏற்கனவே இங்க என்ன இருக்கு a * 1 minus cos theta அந்த ஃபார்மட் தான் இருக்கு சோ வந்து எனக்கு சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஈஸியா இருக்கும் சோ அதனால இந்த லாஜிக்கலா நம்ம வந்து சொல்யூஷன் நோக்கி டிராவல் பண்ணும்போது தான் இது யோசிக்க வரும் டக்கு டக்கு நேரா இது ஏன் இப்படி மாத்தணும் இது ஏன் அங்க மாத்தணும் அப்படி நீங்க யோசிக்காதீங்க சோ இது வந்து நம்ம ஆன்சர் நோக்கி டிராவல் பண்றது தான்
இது வந்துச்சா சோ இப்போ இத வந்து நான் சிம்பிள் இந்த போர்ஷனை நான் சிம்பிளிஃபை பண்ணி இத கொண்டு வந்துட்டேன் சோ யூ ஆர் சப்மிட்டட் தி வேல்யூ இன் திஸ் ஈக்குவேஷன் சோ y a into 1 minus வந்து cos theta plus இந்த பிளஸ் இங்க இருக்கிறதால இந்த வேல்யூ என்ன ஆயிடுச்சு மைனஸ் ஆயிடுச்சு இங்க அங்க மைனஸ் தான் நமக்கு கொண்டு வந்திருக்கோம் அதனால அப்படியே வச்சுக்கலாம் அப்ப 2a into 1 minus வந்து cos theta divided by 2 ஓகேவா அப்ப this equal to இது ஒரு 1 minus cos theta இது ஒரு 1 minus cos theta divided by 2 போடுறா cos theta cos theta நீ 1 minus cos theta நீ 1 minus cos theta அப்ப நம்ம என்ன பண்ணிரோம் இந்த காமனா வெளிய எடுத்தோம் 1 minus cos theta வெளிய எடுத்தா இங்க என்ன இருக்கு plus a இருக்கு minus வந்து 2a இருக்கு ஓகேவா சோ அப்ப வந்து a minus 2a இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் நமக்கு ஒரு minus a அப்படி கிடைக்கும் அப்ப minus a வந்து 1 minus வந்து cos theta அப்படிங்கிறது y ரைட்டா சோ அப்ப ஏற்கனவே நம்ம இங்க ஒரு சைக்கிள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் x a into theta plus sin theta ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் y இது அவங்க என்ன பண்ண சொல்லிருக்காங்க show that the evolute of the cycloid அந்த cycloid கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ப therefore the cycloid ஓகேவா cycloid is என்னன்னா x ஓட வேல்யூ வந்து a into theta plus sin theta and comma y minus a into 1 minus cos theta இதுதான் அந்த cycloid அவ்வளவுதான்